ஒரு நல்ல நிகழ்வாக இந்த மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவரோடு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளோடு ஒன்றியத்தினுடைய இருக்கக்கூடிய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் அத்தனை மக்கள் பிரதிகளோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஒரு சிலவற்றை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இது வருகை இருக்கக்கூடிய திட்ட அலுவலர் என்னென்ன திட்டங்கள் இந்த பகுதிகளிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை சொன்னார்கள். திட்ட அலுவலரை பொறுத்தவரை அவருடைய காலங்களிலே மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றத்திற்கும் பணிகளை மிக சிறப்பாக பிரித்துக் கொண்டிருக்கிறார். அரசு பல்வேறு துறைகள் மூலமாக பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தணும். அந்த திட்டங்கள் மக்கள் அப்ளிகேஷன் கொடுத்து இல்லை பெட்டிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு துறை மூலமாக அந்த திட்டங்கள் மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்துருக்கோம். பெரும்பாலும் மக்கள் அரசு அலுவலகங்களே தேடி வர மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. இப்போ நம்ம பல்வேறு திட்டங்கள் மூலமாக மக்களை தேடியே அரசு நிர்வாகம் வர மாதிரி செயல்படுத்தி வந்துருக்கோம். அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் மக்கள் பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை ஃபஸ்ட்டு இரண்டாவது புதன்கிழமை அன்றைக்கு ஒரு வட்டத்தில் ஒரு கிராமத்தை தேர்வு செஞ்சு மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸுமே எல்லா துறையில் உள்ள ஆஃபீஸர்ஸும் அந்த ஊரில் ஊர் மக்களை சந்தித்து முன்னாடியே வாங்கின பெட்டிஷனில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோமோ அந்த நலன்கள் உங்களுக்கு வழங்குவது, புதுசாக வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குமோ அதுக்கு மேலேயே நடவடிக்கை மேற்கொள்வது அப்படின்னு இந்த திட்டமானது ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான முறையில். இன்றைய தினம் நம்ம வரமுலம் பகுதியில் இந்த முகாமானது நடைபெற்றிருக்கு. இன்றைக்கு நம்ம 121 பயனாளிகளுக்கு 23,25,942 ரூபாய் மதிப்பிலான பயணங்கள் கொடுத்துருக்கோம். 132 பயனாளிகளுக்கு. அந்த பயன்படுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. மேலும் மண் வளைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர்களும் அவங்க என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு திட்டங்கள் அறிவிப்பாங்க, அந்த திட்டங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. திட்டங்கள் முழுமையாக மக்களோட பயனுக்கு வரணும் அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வாக இருந்து அந்த திட்டங்களில் பயன்படுற மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த திட்டங்களை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கீம் திட்ட இயக்குனர் பேசும்போது சொன்னாங்க கலைஞர்கள் கனவை Gracias.